வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்து என்னை மீட் பண்ண வந்திருந்தாங்க. அந்த பேரண்ட் அவங்க குழந்தை வந்து ஸ்கூல்ல வந்து அமைதியாக உட்கார்ல, பசங்களை தள்ளி விடுறான், அதில் சேட்டை செய்கிறான், யார் பேச்சையும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஸ்கூல்லேருந்து அந்த ஹெச்எம் அவங்கள கூப்பிட்டுட்டு, இவனுக்கு வந்து நீங்கள் தெரப்பிக்கு அழைச்சிட்டு போங்க, இவர் வந்து ஒபே பண்ண மாட்டேங்கிறாரு, பயங்கர ஹைப்பராக இருக்காரு, பிஹேவியர் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது, பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருந்தாங்க. அப்போ அந்த பையன் வந்து இங்கே வந்திருந்தாங்க, கிளினிக் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அம்மாவிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ வந்து நான் அந்த பேரண்ட்டை வந்து கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு, எவ்வளோ சிவியராக இருக்குது அவரோட பிஹேவியர் ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கறதுக்காக ரூமில் அழைச்சிட்டு போயிட்டு அதில் உட்கார சொன்னவொன்னா உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு, நல்லா பேசுகிற பையன் தான், உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தான். அப்போது அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷாக உட்காரடா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே வந்து டக்குன்னு வந்து அவன் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அமைதியாக போய் உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசும்போது அந்த பையனை பற்றியான டீட்டெயில்ஸ், அவங்க எப்படி அந்த பையனை வளர்க்குறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் சின்ன வயசுலேருந்தே வந்து கொஞ்சம் நாட்டியாக தான் இருந்தான், அவனை வந்து திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பார்க்குற டாக்டர்ஸு, அவன் சைக்காலஜிஸ்ட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் அவங்கள திட்டுறதே இல்லை, அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணணும், அவன் பண்ணுறது தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அவனுக்கு நாங்கள் வந்து அவன் என்ன தப்பு பண்ணாலும் இது பண்ணக்கூடாதுப்பா அந்த மாதிரி வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொன்னாங்க. எவ்ரி டைம் வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு எங்கள்கிட்ட வந்து சாரி கேட்பான். நாங்களும் வந்து ஓகே அவன் திருந்திடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டாச்சுன்னா திருப்பியும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சவொன்னா அதே தப்பை வந்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் பேசும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த வீட்டில் வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பா கண்ட்ரோலில் இல்லை, அந்த அம்மா அப்பா வந்து அந்த பையன் கண்ட்ரோலில் இருக்கிறான்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு என்ன தோணுதோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை அந்த பேரண்ட்டை வச்சு செய்ய வச்சான். இந்த பொருள் வேணும்னு கேட்டான்னா அந்த பொருளை வாங்கி கொடுக்கலன்னா அந்த வீடே வந்து ரெண்டாக்கிடுவான். இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. சரி இவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு, சரி அவன் என்ன பண்ணுறான், உள்ளே வந்து மறுபடியும் சேட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன். அந்த பையன் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொன்னேன், அவன் அமைதியாக உட்காந்துருக்கான்னு சொன்னோன்னே அவங்க பேரண்ட் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு நாங்கள் பார்க்கணும், எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அவங்கள்ட்ட கொண்டு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையை கட்டி ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தான். ஸோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க உட்கார்ந்ததே இல்லை அவங்க லைஃப் டைமில் அப்படின்னு மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், 1 வீக் வந்து நீங்கள் இங்கே தெரப்பிக்கு அழைச்சிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி நான் போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு போய் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் அந்த இடத்துல உட்காந்துதான். ரெஸ்ட் ரூம் போக மட்டும் கேட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிடும்போது கரெக்டாக போய் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து போயிட்டு வந்துட்டான். இத்தனைக்கும் அந்த பையனை நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஸாக சொன்னேன், அவ்வளோதான். இது மாதிரி நிறைய குழந்தைங்க ஸ்கூல்ஸ்லேருந்து வராங்க. அந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லும்போது அந்த குழந்தைங்க வந்து போய் வந்து அழகாக ஒபே பண்ணுறாங்க. இந்த எல்லாரும் சொல்றது என்னன்னா, குழந்தைங்கள்ட்ட அதட்டி பேசாதுங்க, திட்டி பேசாதுங்க, அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து அன்பா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்கள வந்து ஒரு 3 விதமான குழந்தைங்க இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து நம்ம சொன்னாவே கேட்டுப்பாங்க. அந்த குழந்தைங்கள நம்ம திட்டவோ அதட்டவோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கவோ கண்டிப்பா கூடாது. ஏன்னா வந்து நம்ம எதை சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க. அவங்க வந்து ஒரு தவறு பண்ணா கூட அவங்கள மன்னிச்சு விடணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யாதப்பான்னு சொன்னா அடுத்த வாட்டி அவங்க செய்ய மாட்டாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் குழந்தைங்க. 2வது வகை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்கள நீங்கள் பொலைட்டாக சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. 2 வாட்டி நீங்கள் அதட்டி சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பொலைட்டாக சொன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. இந்த பையனும் அந்த கேட்டகரி தான். அவனை வந்து நான் 2வது நாள் 3வது நாள்லாம் போய் உட்காருப்பான்னு சொன்னேன். அவன் பாட்டுக்கு போய் கையை கட்டி உட்காந்தான், அமைதியாக உட்காந்தான். அவனுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடுது இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா வந்து இவங்க வந்து பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்துடுவாங்கன்னு சொல்கிற ஃபியர் அவனுக்கு டெவலப் ஆச்சு. ஸோ குழந்தைங்க வந்து பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பயம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பயமும் முக்கியம். பயம் தெரிஞ்சாதான் வந்து எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிற
டெவலப்மெண்ட் வரும். நான் இதை பற்றியும் வந்து ஒரு வீடியோ வந்து தனியாக போடுறேன். இந்த ஃபியர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்றது நான் வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன். இனி 3வது டைப் ஒரு குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்னாலோ அல்லது அதட்டி சொன்னாலோ கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சா மட்டும்தான் அடுத்த வாட்டி அவங்க நம்ம சொல்றத கேட்பாங்க. இந்த 3வது ரகத்தை நீங்க எவ்வளவு தூரமா நீங்க நீங்க கெஞ்சி கேட்டாலும் அவங்க வந்து பண்ண போறதே இல்லை. இந்த குழந்தைங்க நீங்க வந்து கண்டிக்காம விடும் பட்சத்தில் அந்த குழந்தைங்க பிற்காலத்துல வந்து ஒரு பெரிய ரவுடியா ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பெயின் சென்ஸ் சுத்தமா இருக்காது, பெயின் வந்து ஃபீல் ஆகாது, அவங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இருக்காது. இந்த பயம் இல்லாத ஒரு தன்மை வந்து அவங்கள வந்து பிற்காலத்துல வந்து ரொம்ப மோசமானவனாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த குழந்தைங்களை நம்ம கேர்ஃபுல்லாக கையாளணும். இந்த குழந்தைங்களுக்கு குழந்தை, அதாவது நான் சொன்ன டைப்பில் உள்ள குழந்தைங்களோட அப்ரோச்சு இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உதவாது. ஸ்ட்ரிக்டாக இந்த பசங்கள்கிட்ட இருந்தோம்னா இந்த குழந்தைங்க நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க, கேட்டு அவங்க நார்மலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சின்ன வயசில் அவங்கள கண்டிக்கலைன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிக்க முடியாது. கண்டித்து வளர்க்குறது கண்டிப்பாக தேவை. அதாவது வெஸ்டர்னைசேஷனில் குழந்தைங்களை கண்டிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் கரெக்டா புரிய வைப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து சாப்பாடை தட்டி விட்டுச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே அவங்க வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்டில் அவங்க சாப்பாடை எட்டி உழைச்சா மறுபடியும் போய் ஊட்டுவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால தான் அந்த குழந்தைங்க வந்து அந்த விஷயம் புரியாம வளர்றாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் கரெக்டா புரிய வைப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டையும் குழப்பிக்காம கரெக்டா அந்த பசங்களை தேவையான விஷயங்களை பண்ணி அந்த குழந்தைங்களை சரியா வளர்க்கறதுக்குள்ள வழியை பார்க்கணும். வளர்த்தோம்னா அந்த குழந்தைங்க நல்லா வளரும். குழந்தைங்களை ஒரு சின்னதா அதட்டினா அந்த குழந்தைங்க நார்மல் ஸ்கூல்ல நார்மல் குழந்தைங்களோட படிக்கும்னா அந்த அதட்டுறது தப்பு இல்லைன்னு என்னோட கருத்து. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அதட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, என்ன மெத்தட்ல சரி பண்ணணும்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாச்சுன்னா யாரும் போட மாட்டாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, இவன் கவனிக்க மாட்டேங்கிறான், இது பண்ண மாட்டேங்கிறான், நீங்க வேற எங்கேயா அழைச்சிட்டு போங்க. அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தைங்களை ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணா அந்த குழந்தைங்களை நார்மலாக்க முடியும். இப்போ போயிட்டு இருக்கிற மெத்தடு ரொம்ப தப்பு. இது பின்னாடி வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பா நாம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பண்ற எல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை அடாப்ட் பண்றது தப்பு. அதை சேஞ்ச் பண்ணோம்னா குழந்தைங்கள்ட்ட நமக்கு பெரிய மாற்றம் வரும். ஒரே ஒரு நாள் கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்றதுனால அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆயிடாது. அடுத்த நாள்ல இருந்து அந்த குழந்தை உங்களுக்கு ஒபே பண்ணும். நிறைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை நல்ல பையனா மாறுவான். நீங்க அதட்டாம விட்டீங்கன்னா அந்த பையன் அவனோட பிஹேவியர் ரொம்ப மோசமாகி வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப தொல்லையா வந்து சேரும். அதனால திட்ட வேண்டிய குழந்தைங்களுக்கு திட்டணும், அதட்ட வேண்டிய குழந்தைங்க அதட்டணும், அன்பா சொல்ல வேண்டிய குழந்தைங்க அன்பா சொல்லணும். பனிஷ்மெண்ட் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். இதை பண்ணோம்னா குழந்தைங்க நல்லா இருக்கும். தேங்க்யூ.